கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 77ஆம் பாகத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்று நாம் பார்ப்போம். 3 யோவான் 11ஆம் வசனம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. கர்த்தர் மிக அருமையான வார்த்தை கொடுக்குறாரு. அதான் பார்த்தீங்கன்னா புத்திமதி சொல்கிற மாதிரி இன்றைக்கி அருமையான வார்த்தையை கற்றுக் கொடுத்துருக்காரு. அதாவது பிரியமானவனே, அதாவது ஏசப்பா அவங்களை பிரியமானவனே நினைக்கிறார். இல்லைங்களா? எவ்வளோ அன்பு கும்பல் வச்சு தான் பிரியமானவனே சொல்ல அழைப்பார். அதாவது பிரியமானவனே, தீமையானதை பின்பற்றாமல். அப்போ நீங்கள் எந்த ஒரு தீமை, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு தீங்கி நினச்சா கூட தீமை தான். தீமை செஞ்சால் தான் தீமை இல்லை. மற்றவங்களுக்கு நீங்கள் புறமப்படுறது, அவங்களை தப்பாக நினைக்கிறது, நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் தீமையாக நினச்சாலே தீமை செய்யணும் அவசியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. உன்னால் முடிஞ்ச நல்லதை பண்ணு. அதாவது நீங்கள் நன்மை செய்ய முடியாட்டி கூட சிலவங்க சொல்லுவாங்கள்ல, நீங்கள் உதவி பண்ணாட்டி உபத்திரம் பண்ணாமல் இந்த இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உபத்திரம் பண்ணாமல் இருக்கணும். அதாவது உபத்திரம் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் கட்டாயம் நீங்கள் உதவி செய்யணும். ஏன்னா தேவ பிள்ளைகளாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் உதவி செய்யணும். அதனால தான் ஏசப்பா சொல்கிறாரு, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். சரிங்களா? அப்போ நீங்கள் நன்மை செஞ்சால் மட்டும்தான் தேவனால் உண்டாயிருக்கிறான்னு சொல்லுங்கள். அது பண்ணணும். நீங்கள் தேவ பிள்ளைகள் கம்பல்சரி நீங்கள் நன்மைகள் செய்யணும். இப்போ நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, நன்மைன்னு என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? இப்போ அவர் சிலவங்களுக்கு பிற பணம் கொடுத்து உதவணும், அது கிடையாது நன்மை. அதுவும் நன்மை தான். தேசத்தை ஏன் இப்போ நீங்கள் போகிற வழியில் வேறு ஒரு முள் கிடக்குது. அப்போ நீங்கள் பார்த்தும் பார்க்காம போகிறீங்க அப்படின்னா அந்த முள் எடுத்து போடுறது கூட நன்மை தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அடுத்து நீங்கள் அந்த முள்ளை பார்த்துட்டீங்க, அடுத்து யாரும் பார்க்காம மிதிச்சிட்டா கூட அப்போ அது அந்த பாவம் உங்களை சேரும். ஏன்னா நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் இருக்கிறது பாவம் சொல்லி பைபிள் போட்டுருக்கு. அப்போது நீங்கள் எதுனாலும் நன்மை செய்யலாம். ஒரு திக்கற்றவங்களுக்கு, ஒரு முடியாதவங்களுக்கு உதவி செய்யலாம். அப்போ இந்த இடத்துல பணம் கொடுத்து உதவலாம். அவங்கள பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் இருக்காது, ஒரு மருத்துவ சேவை கூட நீங்கள் பணம் கொடுத்து உதவலாம். இந்த மாதிரி எந்த ஒரு வேலையினாலும் சரி நீங்கள் நன்மை செய்யணும். நீங்கள் உங்களை யாராவது உங்களுக்கு உதவி கேட்டு வராங்களா, உங்களால் முடிஞ்ச இயன்ற உதவி செய்யுங்க. நீங்கள் பெருசாக செய்யாட்டி மேலே உங்களால் முடிஞ்ச இயன்ற உதவி செய்யுங்க. அப்போது அது உங்களுக்கு நன்மை செய்யும்போது நீங்கள் இந்த இயேசு சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அதாவது நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அப்போ நீங்கள் தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லைன்னு போட்டிருக்கு. அப்போ ஏசப்பாவுக்கு நீங்கள் நன்மை செய்யும்போது நீங்கள் ஏசப்பாவுடைய பிரியமாக நடந்துக்கிறீங்க. நீங்கள் தீமை செய்யும்போது ஏசப்பாவை நீங்கள் காணவில்லைன்னு போட்டிருக்காரு. அப்போ நீங்கள் தேவ வழியில் நீங்கள் நடங்க, நன்மையை செய்யுங்க, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.